உள்ள கிழியில் உருவெழுதி உயிர் ஆவணம் செய்திட்டு உங்கை தந்த தர்ம சிம்மம் எழுந்தருள்க, ஐஸ்வர்ய சிம்மம் எழுந்தருள்க, அனைஸ்வர்ய சிம்மம் எழுந்தருள்க, வைராக்கிய சிம்மம் எழுந்தருள்க, அவைராக்கிய சிம்மம் எழுந்த நான்காவது ஆசனமாக யுகாசனம் எழுந்தருளப்படுகிறது. ஓம் ஆற்றல் மிகுந்த அன்பால் இருக்கின்றோம் யுகம் எழுந்தருள்க, ஆற்றல் மிகுந்த அன்பால் இருக்கின்றோம் உள்ள கிழியில் உருவெழுதி உயிர் ஆவணம் செய்திட்டு உங்கை தந்த உயிராவணம் இருந்து உற்று நோக்கி உள்ள கிழி கொடுங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரஹரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரஹரோகரா. எல்லாம் வல்ல ஞானமே வடிவமாகி நம்மையெல்லாம் காத்து ரட்சிக்கக்கூடிய அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் மகாகணபதியுடைய துணையோடு வேலூர் மாவட்டம் வேலூர் சங்கரன்பாளையம் ஸ்ரீ கிராம தேவதையாக விளங்கக்கூடிய கொண்டையம்மன் ஆலயத்தில் அமைந்தருளியுள்ள புதியதாக அமைந்த வள்ளி தெய்வசேனா சமேத சிவசுப்பிரமணிய ஆலய திருக்குட நன்னீராட்டு விழாவானது நடைபெற்ற வண்ணம் உள்ளது. இது சமயம் இவ்வாலயத்தில் 6 கார்த்திகை திருப்பெண்களால் சுவாமியானவர் 6 குழந்தைகளாக சரவண பொய்கையில் அவதாரம் செய்து கார்த்திகை பெண்களாக விளங்கக்கூடிய அம்பிகை நிதர்த்தினி, அபரகேந்தி, மகேந்தி, வர்த்தயேந்தி, அம்பா, தூளா என்ற பார்வதியினுடைய அம்சமாக விளங்கக்கூடிய கார்த்திகை பெண்களால் பாலூட்டி சீராட்டி தாளாட்டி வளர்க்கப்படுகின்றார்கள். அப்பேற்பட்ட 6 குழந்தைகளாக வளர்க்கப்பட்டு பார்வதி தேவியால் 6 குழந்தைகளும் ஒன்று சேர்த்து 6 முகப்பெருமானாக ஒன்று சேர்த்து அன்னையானவள் அரவணைத்து சீராட்டுகின்றாள். எல்லாம் வல்ல அகிலாண்ட ஒளிர்மாண்ட நாயகனாக இந்த சங்கரபாளையம் ஆண்டவனாக விளங்கக்கூடிய திரு வள்ளி தெய்வசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமியானவர் இந்த கார்த்திகை திருப்பெண்களோடு இந்த ஆலயத்தில் எழுந்து அருள்பாலிக்கின்றார். இந்த ஆலயத்தினுடைய நூதன சிறப்பானது குழந்தை பேறு இல்லாத தம்பதிகளுக்கு சிறப்பான முறையிலே குழந்தை பேறு கிடைக்கப்பெறும் மற்றும் திருமணம் ஆகாத தம்பதிகளுக்கு சிறந்த முறையிலே திருமணம் நடைபெறும். அது மட்டுமல்லாது வாழ்விலே எவ்வளவு சத்ரு சம்ஹாரம் என்று சொல்லக்கூடிய சத்ரு உபாதைகள் இருந்தாலும் சுவாமியானவர் சம்மரித்து நம்மையெல்லாம் சகலவிதமான செல்வங்களோடும் சௌபாகியங்களோடும் வாழ்வாங்கு வாழ்விப்பார் என்பது திண்ணம். ஆகையால் அத்துணை பக்த கோடிகளும் ஆன்மீக மெய்யன்பர்களும் இவ்வாலயத்திற்கு வருகை தந்து எம்பிரான் அகிலாண்ட உதிர்மாண்ட நாயகனாக விளங்கக்கூடிய வள்ளி தெய்வசேனா சமேத சிவசுப்பிரமணிய சுவாமியினுடைய கிருபா கடாட்சத்தை பெறுமாறு அன்போடு அழைக்கின்றோம். நன்றி, வணக்கம். வேல் முருகனுக்கு அரோகரா. வேலூர் மாவட்டம் வேலூர் சங்கரம்பாளையத்தில் எழுந்தருள்ள ஸ்ரீ வள்ளி தெய்வசேனை சமேத சிவசுப்பிரமணிய ஆலயத்தில்
வருகின்ற நவம்பர் மாதம் 27ஆம் தேதி காலை 9 மணி முதல் 10 மணிக்குள்ளாக திருக்குடை நன்னீராட்டு விழா நடைபெற உள்ளதால் அனைத்து முருக பக்தர்களும் வந்து பங்கு கேட்டுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த ஆலயத்தின் சிறப்பு என்பது என்னவென்றால், ஆலயத்தில் கார்த்திகை மாத பெண்கள் சிலை வைத்திருப்பார்கள். இந்த கார்த்திகை மாத பெண்களை பார்ப்பதனால் திருமண தடை நீங்கும், குழந்தை பாகியம் கிட்டும் என ஐதீகம். நீங்களும் வருகின்ற நவம்பர் 27ஆம் தேதி அனைவரும், அனைத்து முரு பக்தரும் வந்து பங்கேற்றுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். முருகா முருகா விரல் மாற நைந்து மலர்வாழி சிந்த மிகவானிலிருந்து வெயில் காய மெதவாழை வந்து தழல் போல ஒன்ற வினை மாதர் தந்தம் வசை கூற குறவான குன்றில் உரைப்பேதை கொண்ட கொடிதான துன்ப மயல் தீர குளிர் மாலை இந்த நெடிமாலை தந்து குறை தீர வந்து குறுகாயோ மறிமான குன்றில் உரை லுறவர்கந்த மதியாளா மலை மாவு சிந்த அலை வேலை என்ற வடிவேலறிந்த அதிதீரா அறிவாலறிந்து நிருதாணி ரிஞ்சு மடியாரி கைஞ்சல் கலைவோனே அழகான செம்பொன் மயில் மேல மர்ந்து அலைவாயு கந்த பெருமானே சொல் விளக்கம் விரல் மாறன் வீர நாம் மன்மதன் 5 மலர்வாழி சிந்த 5 மலர்பானங்களையும் செலுத்த வானில் இந்த மீது வெயில் காய ஆகாயத்தில் நிலவு அதிகமாக வெயில் போல காய மிதவாடை வந்து நிதானமான தென்றல் காற்று வந்து தழல் போல ஒன்ற தீ போல வீசி பொருந்த வினை மாத தந்தம் வசை கூற விண்வம்பு பேசும் பெண்கள் தத்தம் வசை மொழிகளை கூற குறவான குன்றில் உரை குறவர்கள் வாழும் குன்றில் இருக்கும் பேதை கொண்ட பள்ளி போன்ற பெண்ணாகிய நான் அடைந்த கொடிதான துன்ப மயல் தீர கொடிய துன்ப விரத மயக்கம் தீர குளிர் மாலை என்ற குளிர்ந்த மாலை பொழுதினிலே அணிமாலை தந்து நீ அணிந்த கடப்ப மாலையை தந்து குறை தீர வந்து குறுகாயோ என் குறையை தீர்க்க வந்து அணுக மாட்டாயா பரிமானு கந்த இறையோ இளமானை முகந்து ஏந்து இறைவன் சிவம்பூர்தான் மகிழ்ந்து வழிபாடு தந்த மதியாளா உபதேசம் பெற்று மகிழ்ந்து உனக்கு வழிபாடு செய்ய பெற்ற அறிஞனே மலைமா